முருகன் செஞ்ச அற்புதம். சரிகமபா நிகழ்ச்சியில நடந்த உருக்கமான சம்பவம். பிரிஞ்ச குடும்பம் சேர்ந்துருச்சு. ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சி ஒரு சிறந்த சான்றாவே இருக்கு. இதுல பங்கெடுத்துக்கக்கூடிய போட்டியாளர் ஹரிஷ் தான் செஞ்ச ஒரு சின்ன உதவி மூலமா 4 மாசமா பிரிஞ்சிருந்த ஒரு குடும்பத்தை மறுபடியும் சேர்த்து வச்சிருக்காரு. சரிகமபா சீசன் சீனியர் 5 நிகழ்ச்சியில பக்தி ரவுண்டு ஒளிபரப்பானப்போ போட்டியாளர் ஹரிஷ் ஒரு முருகன் பாடல பாடினாரு. அந்த பாட்டுக்காக அவர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு அங்க இருந்த ஆதரவற்றவர்களுக்கு உணவு கொடுத்திருக்காரு. அப்போ எடுத்த வீடியோ நிகழ்ச்சியில ஒளிபரப்பாச்சு. அந்த வீடியோவில் ஹரிஷ் ஒரு வயசான பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கறதும் பதிவாயிருந்தது. அந்த வீடியோவை வெளிநாட்டுல இருந்து ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணு தொலைஞ்சு போன தன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. 4 மாசங்களுக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்தோட ஏற்பட்ட ஒரு சண்டையில கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அந்த அம்மா. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் காணாம போனா உறவுகளோட நிலை சொல்ல முடியாத துயரம்தான். ஒவ்வொரு நாளும் எங்க போனாங்களோ, எப்படி இருக்காங்களோ, ஒருவேளை சாப்பிட்டாங்களோ இல்லையோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு உடல் நலமும் மனநலமும் குன்றி இருக்கலாம். அந்த வழிய அந்த வெளிநாட்டு பொண்ணோட குடும்பம் அனுபவிச்சிருக்கு. இந்த வீடியோவை பார்த்த அந்த பொண்ணு உடனடியா ஹரிஷுக்கு தொடர்பு கொண்டு, அந்த வீடியோவில் இருக்கிறவங்க என்னோட அம்மா, அவங்கள நேர்ல போய் கூட்டிட்டு வந்து எங்ககிட்ட ஒப்படைக்க முடியுமா அப்படின்னு கண்ணீர் மல்க கேட்டிருக்காங்க. ஹரிஷும் உடனடியா ஒத்துக்கிட்டு அதே கோயிலுக்கு போய் அந்த பொண்ணுகிட்ட பேசி அவங்கள தன் கூடயே கூட்டிட்டு வந்துட்டாரு. நிகழ்ச்சி மேடையில காணாம போன அம்மாவையும் அவங்கள தேடி வந்த மகனும் கணவரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டது உணர்வு பூர்வமான காட்சி அங்கிருந்த எல்லாரையுமே உருக வச்சது. அம்மாவை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல அந்த மகன் ஆனந்த கண்ணீரோட ஹரிஷுக்கு நன்றி சொன்னாரு. சரிகமபா நிகழ்ச்சியில நடந்த இந்த சம்பவம் வெறும் பாடல் நிகழ்ச்சி அப்படிங்கிறதையும் தாண்டி மனுஷ உறவுகளோட முக்கியத்துவத்தையும் ஒரு சின்ன உதவி கூட எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் உணர்த்தி இருக்கு. ஹரிஷோட இந்த நற்செயல் நிறைய பேரோட பாராட்டுக்களை பெற்றுக்கிட்டு இருக்கு.